Hi Smileys, welcome to Smile YouTube channel. இந்த வீடியோல சத்து மாவு preparation தான் செஞ்சு காணிக்க போறேன். இத சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். மெயினா ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிள்ளைகள் இத டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் கெயினும் ஆவாங்க. இத நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ சிவப்பரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். அத 3 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்ப வடிச்சு எடுத்துக்கலாம். அரிசி கழுவி எடுத்தாச்சு. துணியில போட்டு உலர வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காட்டன் துணியில அரிசிய ஃபேன் காத்துல காய வச்சு எடுக்க போறேன். அரிசி எதுவுமே கையில ஒட்டாம இந்த மாதிரி காஞ்சி கிடச்சிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஈரப்பதம் இருக்கணும். அரைமுடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். 300 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கேன் பொடி பண்ணி. நாட்டுக்கோழி முட்டை 4 எடுத்து வச்சிருக்கேன். 100 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தேங்காவை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி நம்ம பொன்னிறமா வறுத்து இப்ப எடுத்தாச்சு. இப்ப கடாய அடுப்புல வச்சுட்டு சிவப்பரிசி மாவை நம்ம இதுல கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்ல தீய வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப மாவு பாதி வறுபட்டு வந்துட்டு இது கூட ஏலக்காய், சீனி, தேங்காய் 3ஐயும் வறுக்க போறோம். நம்ம தேங்காவை போட்டு வறுக்க போறோம். கட்டி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொறுமையா பண்ணுங்க, அப்பதான் நல்லா வரும். நெக்ஸ்ட் 300 கிராம் சீனிய இதுல போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப சீனி நல்லா மாவோட சேர்ந்து முருகி வறுபடணும். நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காவை போட்டு இந்த சீனி முருகும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சீனியோட தண்ணி தன்மை போய் நல்லா முருகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாவோட சேர்ந்து ஏலக்காவும் தேங்காயோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பரா வந்துட்டே இருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்ட அதோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. இப்பயே எடுத்து வாயில போட்டு சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா மாவு மொறுன்னு நல்லா முருகி வந்துட்டு இது கூட நம்ம நாட்டுக்கோழி முட்டை 4 கலக்கி வச்சிருக்கேன். அதை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கட்டிகள் எதுவும் இல்லாம இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையில உள்ள தண்ணி பிடிப்பெல்லாம் போய் நல்லா மாவு வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம மாவு முட்டை போட்டனால கட்டியா இருந்ததெல்லாம் இப்ப நம்ம உடைச்சி எடுத்தாச்சு. இப்ப மாவாட்டு வந்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணலாம். அடுப்பு எப்பயுமே சிம்மிலே வச்சுக்கோங்க. கூட்டாதீங்க, கீழே அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு பண்ணுங்க பொறுமையா. பாருங்க இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்க. இப்போ அந்த நல்லெண்ணோட ஸ்மெல்லு கொஞ்சம் போகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உடச்சி விடுங்க. ஏன்னா நம்ம முட்டை அதெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டிப்படும். நல்லெண்ணெய் ஊற்றும் போது கட்டிப்படும். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டீங்கன்னா நல்லா மாவாகி முருகி நல்லா வரும்.
உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவாட்டு பொடிஞ்சு வரணும். நல்லெண்ணெயும் முட்டையும் நம்ம சேர்த்தனால அங்கங்கே லைட்டாக கட்டிகள் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா மொறுன்னு இருக்கணும். நம்ம மாவு வறுத்த எப்படி மொறுன்னு இருக்குமோ அந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கணும். இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்போ நம்மளோட சத்து மாவு ரெடி ஆயிட்டு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீ டைமில் ஸ்நாக்ஸ் ஆட்டு ஒரு பவுலில் எடுத்து போட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? சாப்பிடுங்க. இந்த சத்து மாவு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாய் பாய்.